ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Illustratorல ஒரு டெக்ஸ்டுக்கு எப்படி ஸ்லைஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல நான் ஸ்லைஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சாலிட் பிளாக் கலர் தான் கொடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிட்டு நான் டைப்புக்கு போறேன். டைப்புக்கு போயிட்டு கிரியேட் அவுட்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து அவுட்லைனா மாறும். அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து கர்வ் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் பென் டூல் எடுக்கிறேன். பென் டூல் எடுத்துட்டு ஒரு லைனை கிரியேட் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா இங்க இடத்துல ஒரு லைனை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ லைனை கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த செலக்ஷன் டூலை எடுத்துட்டு இந்த லைனையும் இந்த டெக்ஸ்டையும் ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல விண்டோஸ்ல போயிட்டு பாத் ஃபைண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்படி ஓபன் பண்ண பிறகு இந்த இடத்துல பாத் ஃபைண்டருக்கு கீழே இங்க பாத்தீங்க அப்படின்னா டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த லைனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு இந்த டெக்ஸ்ட் டிவைட் ஆயிருக்கும். இப்ப பார்த்தா நமக்கு தெரியாது. இந்த இடத்துல நான் டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிட்டு நான் ரைட் கிளிக் கொடுத்து அன்குரூப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ அன்குரூப் கொடுத்த பிறகு எனக்கு இந்த டெக்ஸ்ட் டிவைட் ஆனது எனக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் அப்படி கொடுக்குறேன். ஸோ இப்படி தள்ளி வச்சுன்னா தெரியும் எனக்கு டெக்ஸ்ட் டிவைட் ஆனது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சாலிட் கலர் நான் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு கலர், இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் ஒரு சாலிட் கலர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்லைஸ் எஃபெக்ட் இந்த டெக்ஸ்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸுக்கு போறேன். எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு ஸ்டைலிஷ்ல டிராப் ஷேடோ நான் கொடுக்குறேன். டிராப் ஷேடோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 20% அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு டிராப் ஷேடோ அப்ளை ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து நான் இந்த டெக்ஸ்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ரெக்டாங்குலர் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் இந்த ஒரு ரெக்டாங்குலர் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைட் கலரை எடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த லேயர் நான் டெக்ஸ்டுக்கு பேக்கில் கொண்டு போய்க்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா Adobe Illustratorல நாம ஒரு டெக்ஸ்டுக்கு ரொம்ப சிம்பிளா ஸ்லைஸ்ட் எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம்.